ஹாய், இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஒரு சீக்ரெட் ஃபீச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம், ப்ரொஃபஷ்னல் மோட். ஸோ இந்த ப்ரொஃபஷ்னல் மோட் அப்படின்றத பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேபி நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறப்போ இந்த ஃபீச்சரை பார்த்துருப்பீங்க, பட் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த ப்ரொஃபஷ்னல் மோட் அப்படின்னா நம்மளோட ஃபேஸ்புக்கோட பர்சனல் ப்ரொஃபைலை ஒரு பிஸ்னஸ் பேஜ் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எனேபிள் பண்ணுற ஃபீச்சர் தான் இந்த ப்ரொஃபஷ்னல் மோட். திஸ் இஸ் அபிராமி ஃப்ரம் இன்ஃபோஸ் டிஜிட்டல் அகாடமி. ஸோ இந்த ப்ரொஃபஷ்னல் மோடை எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரொஃபஷ்னல் மோட் எனேபிள் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட பர்சனல் ப்ரொஃபைல் போயிடணும். ஒன்ஸ் உங்களோட பர்சனல் ப்ரொஃபைல் போனதுமே இங்கே கீழே இந்த 3 டாட்ஸ் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இந்த டர்ன் ஆன் ப்ரொஃபஷ்னல் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரொஃபஷ்னல் மோடில் என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேயே ஃபேஸ்புக் காமிக்குது. அது என்னன்னு செக் பண்ணிவிட்டு டர்ன் ஆன் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம் அண்ட் மறுபடியும் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் சூஸ் யுவர் டிஃபால்ட் ஆடியன்ஸ். உங்களோட டிஃபால்ட் ஆடியன்ஸ் யார் அப்படின்றத இங்கேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். உங்களோட டிஃபால்ட் ஆடியன்ஸ் செட்டிங்ஸில் என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு இங்கே காமிக்குது. இன்கேஸ் இந்த செட்டிங்கை நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த எடிட் செட்டிங்ஸ் கொடுத்து நீங்கள் அதை எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை நீங்கள் கன்ஃபார்ம் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். மறுபடியும் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரொஃபஷனல் மோட் சேஞ்ச் பண்ணுறத உங்களோட ஃபீடில் ஷேர் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கிப் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கோ டு ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட் அப்படின்னு இருக்க இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட ப்ரொஃபஷனல் மோட் நம்ம ஸ்விட்ச் பண்ணிட்டோம். ஸ்விட்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், அப்படி ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லையே, எல்லாம் சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த பர்சனல் ப்ரொஃபைலுக்கும் இந்த ப்ரொஃபஷனல் மோட் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமும் அதில் என்னென்னலாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் ப்ரொஃபைலில் இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் காமிக்கும். பார்த்தீங்க அப்படின்னா 6 ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு காமிக்குதான். நீங்கள் ப்ரொஃபஷனல் மோட் ஸ்விட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைலை அது ஃபாலோவர்ஸாக மாற்றிடும். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட போஸ்ட்டை உங்களால் ப்ரொமோட் பண்ண முடியும். அதாவது நீங்கள் ப்ரொஃபஷனல் மோட் ஸ்விட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்சனல் ப்ரொஃபைல்லேருந்தே உங்களோட போஸ்ட்டை உங்களால் ப்ரொமோட் பண்ண முடியும். பட் இதே நீங்கள் வந்து பர்சனல் ப்ரொஃபைலில் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் உங்களோட போஸ்ட்டை ப்ரொமோட் பண்ண முடியாது. அதுக்கான ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே அதோட இன்சைட்ஸ் பார்க்க முடியும். இங்கே சி இன்சைட்ஸ் அண்ட் ஆட்ஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ உங்களால் இன்சைட்ஸ் பார்க்க முடியும். உங்களோட பர்சனல் ப்ரொஃபைலில் உங்களால் அதை ப்ரொமோட்டே பண்ண முடியாது. இன்சைட்ஸ் எதுவுமே உங்களால் பார்க்க முடியாது. உங்களோட ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் ப்ரொஃபைலில் இங்கே ஆட் டு ஸ்டோரி எடிட் ப்ரொஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். பட் உங்களோட ப்ரொஃபஷனல் மோட் ஸ்விட்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அட்வர்டைஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த அட்வர்டைஸ் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைலையே ப்ரொமோட் பண்ண முடியும். ஓகேவா? ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதில் உங்களோட கண்டென்ட்டோட எல்லா இன்சைட்ஸையும் உங்களால் கிளியராக பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து மானிட்டைசேஷன் வரைக்கும் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸையுமே உங்களால் இங்கே செக் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் மோட் ஸ்விட்ச் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற பெனிஃபிட்ஸ். பட் ஸ்டில் ப்ரொஃபஷனல் மோடும் பிஸ்னஸ் பேஜும் சேமா அப்படின்னா கிடையாது. ப்ரொஃபஷனல் மோடுக்கும் பிஸ்னஸ் பேஜுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பேஜாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பேஜுக்கு உங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கு உங்களால் ஆக்சஸ் கொடுக்க முடியும். பட் ப்ரொஃபஷனல் மோட் ஸ்விட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டீம் மெம்பர் ஆக்சஸ் உங்களால் கொடுக்க முடியாது. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பேஜாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் ஆட்ஸ் மேனேஜர் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆட்ஸ் மேனேஜரில் உங்களால் கேம்பெயின்ஸ் எல்லாமே ரன் பண்ண முடியும் அண்ட் ஆட்ஸ் மேனேஜரோட ஃபுல் பொட்டன்ஷியலையும் உங்களால் யூஸ் பண்ண முடியும். பட் ஒரு ப்ரொஃபஷனல் மோடில் இது வந்து நாட் பாசிபிள். தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பேஜாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் ஆட்டோமேஷன்ஸ் பண்ண முடியும் அண்ட் இந்த மாதிரி எல்லா இன்பாக்ஸையும் ஒரே பிளேஸில் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். பட் ஒரு ப்ரொஃபஷனல் மோட் ஸ்விட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது நாட் பாசிபிள். பிகாஸ் வந்து உங்களால் மெட்டா பிஸ்னஸ் சூட் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ பிஸ்னஸ் பேஜுக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் மோடுக்கும் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸ் இதுதான். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே ப்ரொஃபஷனல் மோடில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு ஃபேஸ்புக் பர்சனல் ப்ரொஃபைலை நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பிஸ்னஸ் பேஜ் மாதிரி ஆட் பண்ணுமே தவிர அது ஒரு பிஸ்னஸ் பேஜாகவே இருக்காது. ஸோ இந்த ப்ரொஃபஷனல் மோடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் எல்லாமே லிமிட்டடாக தான் யூஸ் பண்ண முடியும்.
ஒரு பிஸ்னஸ் பேஜ் மாதிரி அட்வான்ஸ் டூல்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பேஜ் தான் கிரியேட் பண்ணணும். இப்போ இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸாக இருக்கலாம், கான்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருக்கலாம், ஃப்ரீலான்சராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம். யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம். பட் அவங்கவுங்களோட கோலை பொறுத்து தான் ப்ரொஃபஷனல் மோடா இல்லை பிஸ்னஸ் பேஜா அப்படின்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கான்டென்ட் போடுறீங்க, அந்த கான்டென்ட்டுக்கு ரீச் மட்டும் போதும், ரொம்ப காம்ப்ளெக்ஸாலாம் எதுவுமே வேண்டாம், லிமிட்டடாக போதும் அப்படின்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் மோட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட பிஸ்னஸை நீங்கள் ஒரு ஃபுல் பொட்டன்ஷியலில் க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ பிஸ்னஸ் பேஜ் தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். பட் ஸ்டில் உங்களோட கோலை பேஸ் பண்ணி பிஸ்னஸ் பேஜா இல்லை ப்ரொஃபஷனல் மோடா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுங்கள். இப்போ உங்களோட கோல் ஒரு ப்ரொஃபஷனல் பேஜாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரை திஸ் அவுட்.